ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவில் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சனை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிராண்ட் நெஸ்டிஷியா. ஸோ ரொம்ப க்யூட்டாக ஏஸ்தட்டிக்கான திங்ஸ் எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் இந்த ஜார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கிளிப் லிட் செட். இதில் வந்து 4 செட் ஆஃப் ஜார்ஸ் வந்துடும். ஸோ ஒரு பல்க் ஸ்டோரேஜ் வந்து இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வந்து ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். அது இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கங்காட்டி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்டிஷாவோட ஸ்பைஸ் ஜார்ஸ் அண்ட் ஆயில் பாட்டில் செட் ஆஃப் 12 வித் உட்டன் ஸ்டாண்டோடு வருது. இது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவே வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும், செம்ம ஏஸ்தட்டிக்காக இருக்கும். இதை மட்டும் உங்கள் கிச்சனில் வச்சிட்டிங்கனாவே வந்து இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கிளாஸ் ஜார்ஸில் வந்துடுது. மேலே வந்து ஃபுல்லாக லிட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸ்பைசஸ் ஆயில்ஸ் இது எல்லாமே ஒரே ரேக்கில் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உட்டன் ஸ்டாண்டில் இருக்குங்காட்டி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் இருக்குங்காட்டி நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னஸாகவும் கொடுக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளி குக்வேர் செட் வித் கடாய், ஃப்ரையிங் பேன் அண்ட் சாஸ் பேன் மூணுமே ஒரு செட்டாக வந்துடுது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கங்காட்டி நம்மளுக்கு ஒரு லாங் டேர்ம் யூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். எல்லா விதமான ஸ்டவ்ஸ்க்கும் இது ஈஸியாக பொருந்தும். பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கங்காட்டி இது வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடாய், சாஸ் பேன் இது எல்லாத்துக்குமே லிட்டோட வந்துடுது. ஃப்ரையிங் பேனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளாட்டாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்னதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நெஸ்டேஷியாவில் பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை பார்த்ததையுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டபுள் வால் பிங்க் ஃப்ளார் காஃபி மக் செட் ஆஃப் 2 180 ml இருக்குது. இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கங்காட்டி டீ காஃபிலாம் சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி போரோசிலிகேட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கங்காட்டி கிராக்கிங் ப்ராப்ளம்லாம் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்டு ஏர்டைட் கண்டெய்னர் பார்க்கலாம். இதில் செட் ஆஃப் 4 வந்துடும். அதே மாதிரி 4 சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிட் எல்லாமே 4 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஈஸியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 4 ப்ளூ செராமிக் ஸ்கொயர் டின்னர் பிளேட் 9x9 இன்ச்சில் இருக்குது. செராமிக் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கங்காட்டி எவ்ரிடே யூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கங்காட்டி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாண்டோலின் ஸ்கொயர் டின்னர் பிளேட்ஸ் செட் ஆஃப் 4 9x9 இன்ச்சு. செராமிக் மெட்டீரியல் இருக்கங்காட்டி டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு, டெசர்ட்ஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் கோர்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸி. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரோ ஸ்டாக்கபிள் ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் செட் ஆஃப் 7. ஸோ இது வந்து டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கேபினெட் ஸ்பேஸை வந்து ரொம்பவே ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்குவோம். அதே மாதிரி லிட்ஸ் எல்லாமே நல்லா செக்யூராக இருக்கங்காட்டி ஃபுட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மல்டிபிள் கண்டெய்னர் சைஸஸ் கொடுத்துருக்கங்காட்டி நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கண்டெய்னரில் க்ரூவ்டு பேஸ் கொடுத்துருக்கங்காட்டி ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது என்னென்ன வச்சிருக்கோன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஹவுஸ் ரவுண்ட் உட்டன் பிளேட்டர் 15 inch இருக்குது. ஸோ சாலிட் வுட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் யூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சர்விங்க்கு, ஸ்நாக்ஸு, மெயின்ஸு, டெசர்ட்ஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்துருக்கங்காட்டி சர்வ் பண்ணுறதுக்கு ப்ரெசன்டேஷனுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜார் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஜார்ஸ் வித் ஏர்டைட் கிளிப் லிட் செட் ஆஃப் 4. இது லார்ஜ் கெப்பாசிட்டி இருக்கங்காட்டி பல்க் ஸ்டோரேஜ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏர்டைட் லிட்ஸ் கொடுத்துருக்கங்காட்டி எப்பவுமே வந்து திங்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து கொடுத்துருக்கங்காட்டி ஸோ நம்ம ஈஸியாக நம்ம வச்சிருக்க பொருள் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். செட் ஆஃப் 12 கிளாஸ் டீ கப்ஸ் வித் கிரீன் ஹேண்டலோடு வந்துடுது. 200 ml கெப்பாசிட்டி. ஸோ டீ, காஃபி சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கங்காட்டி ஹாட் பீவரேஜஸ்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். இது பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது. பெபல் டெக்ஸ்சர் சர்விங் பவுல் வித் கிளாஸ் லிட் 950 ml கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. கறி, சாலட்ஸ் அண்ட் சைட்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் லிட் வந்து கொடுத்துருக்கங்காட்டி ஹீட்டை வந்து ரிட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கங்காட்டி நல்ல கிரிப்பாகவும் டியூரபிலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இது எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதோட ப்ராடக்ட்ஸோட லிங்க் வேணும்னா நெஸ்டிஷியாவோட வெப்சைட் லிங்க்கில் போய் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து பேஜ் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறேன் சிம்பிளாக. ஸோ குட்டி குட்டியாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. நெஸ்டிஷியாவோட கடாய் எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுலாம். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ண மட்டனையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வணக்கி விட்டு அரைச்சி எடுத்து ஆட் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தூள், உப்பு போட்டுட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் பரட்டி விட்டுறலாம். கடைசியாக வந்து நல்லா கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான ஒரு மிதமான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து நெஸ்டிஷியாவோட சர்விங் பவுலில் வந்து சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட பிளேட்ஸ்லேயே வந்து ரைஸு, வறுவல், அதுக்கப்புறம் அந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.